பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாள்லையும் இம்மட்டும் நம்மளை காத்து வந்து நமக்கு எல்லாவற்றிலும் போதுமான தேவனாய் இருந்து வழி நடத்தின நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க முன்னாடி ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வர விரும்புகிறேன். இது எதுக்குன்னா, அநேக நேரத்தில் நம்மளை நிந்திக்கிறவர்களை நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நிந்திக்கிறவர்களை நேசிக்கிறது கஷ்டம். அவங்களுக்கு உதவி செய்ய முன் வர்றது ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன கஷ்டப்படுத்தினாங்களே, இவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, இவங்களை எப்படி நான் நேசிக்க முடியும், இவங்களை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுலன் சீலாவும் செய்யாத தப்புக்காய் அவங்க ரோட்ல அவமானப்படுத்தப்பட்டு அவங்க துணிகள்லாம் கிழிந்ததாய் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 30வது வசனத்து வரைக்கும் நீங்க வீடுகளில் வாசித்துக்கோங்க. இதுல என்ன சொல்லுதுன்னா, பவுலும் சீலாவும் செய்யாத தப்புக்காய் ரோட்ல அவமானப்படுத்தப்பட்டு துணிகள்லாம் கிழிக்கப்பட்டு அவங்க அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு இழுத்து கொண்டு போகிறாங்க. அவங்க சிறைச்சாலையில் மிகவும் உள்ளறையில அவங்கள வைத்திருந்தாங்க. அப்போ இதெல்லாம் செய்த அந்த காவலாளி அங்கதான் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த கதவனுடைய வாசல் பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ நைட்டு நேரத்துல கால்கள்லாம் கட்டப்பட்ட பவுலும் சீலாவும் சிறைக்குள்ள இருந்து தேவனிடத்துல ஜெபம் பண்ற மாத்திரம் இல்ல, துதித்து பாடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்துருச்சு. இதை பார்த்த அந்த காவலாளி, ஐயோ இவங்க எல்லாம் தப்பித்து ஓடிட்டாங்க போல இருக்கு, அவ்வளவுதான் பவுலும் சீலாவும் எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்த தன்னோட இருந்த அந்த வாளை வைத்து தன்னை சாகடிச்சுக்கலான்னு சொல்லி தன்னைத்தானே கொன்னுக்கலான்னு நினைக்கும் போது உள்ள சிறைச்சாலைக்கு உள்ள இருந்து பவுல் கத்துறாரு, நீ உன்னை சாகடிச்சுக்காத, நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு. உடனே ஒரு விளக்கு எடுத்துட்டு போய் யாரு அந்த காவலாளி போய் பாக்குறாரு. பவுலை பார்த்துட்டு, நீங்க இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா நான் என்ன செய்யணும்? இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்களா? இதுல ஒரு குறிப்பான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்ன தெரியுமா? தன்னை அநேக அடிகளை அடித்த ஒரு காவலாளி, தன்னை அந்த சேவகர் அவமானப்படுத்தின சேவகர் செத்து போயிடக்கூடாதுன்னு கத்தி கூக்குரலிட்டு பவுல் ஒன்னும் செய்துறாங்க, நாங்க இங்கதான் இருக்கோம்னு சொல்றாரு. இந்த தேவ அன்பு எப்படிங்க வந்துச்சு பவுலுக்குள்ள? மத்தேயுல சொல்லி இருக்குது 22ஆம் அதிகாரம் 39வது வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறி. இது ரொம்ப முக்கியங்க. நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நம்மளை நிந்தித்தவங்க, எந்த தப்பு செய்யாம நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்களை நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பவுலால் இதை பண்ண முடிஞ்சுட்டா அவனுக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்குள்ள தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு காணப்படும் போது இதே மாதிரி நம்ம நேசிக்கிற போல பிறரையும் நேசிக்க முடியும். காட் பிளஸ் யூ.